வணக்கம். என்னோட பேர் கிருத்திக் குமார், சிஇஓ ஆஃப் மதுரை பாண்டியன் அப்பளம் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் கேடிஆர் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ நம்ம கம்பெனி பார்த்தீங்கன்னா 1950 ஸ்டார்ட் பண்ணது. என்னோட தாத்தா ஆரம்பித்த கம்பெனி. ஸோ 1998 என்னோட அப்பா டேக் ஓவர் பண்ணி இப்போ லாஸ்ட் 4 to 5 இயர்ஸாக நான் எல்லாமே டேக் ஓவர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அப்பளம்ன்ற ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஆரிஜின் ஆனது பப்படம் ஆஸ் அ இன் கேரளா. ஸோ கேரளாவில் போயிட்டு நம்மளுடைய 1940s ப்ரீ இண்டிபெண்டன்ஸில் இருந்த பீப்புள் அங்கே போய் கற்றுக்கிட்டு அந்த தொழிலை இங்கே நம்ம வானிலைக்கு ஏற்றாப்புல மாற்றி கொண்டு வந்த ப்ராடக்ட் தான் அப்பளம். ஸோ இந்த அப்பளத்தோட தயாரிப்பு முறை அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த உளுந்தை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பொடியாக்கணும். ஸோ மில்லில் வந்து இந்த உளுந்தை பொடியாக்கி அதை மாவு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம கொண்டு வந்து நம்ம தண்ணி எல்லாமே கலந்து நம்ம வீட்டில் பண்ணுற சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு அதை கொண்டு வந்துடும். கொண்டு வந்ததுக்கப்புறம் அதை ஒரு ஷீட்டர், அதாவது அதை சமப்படுத்துறதுக்காண்டி ஒரு ஷீட்டர் மூலியமா நம்ம உள்ள விட்டு அதை ஷீட்ஸாக கன்வெர்ட் பண்ணுறோம். ஷீட்ஸாக கன்வெர்ட் பண்ணி அதை ஒரு 1/2 hour நம்ம மேரினேட் ஆக விட்டுட்டு அடுத்து அந்த ஷீட்ஸை வந்துட்டு கட்டிங் மிஷின்குள்ளே நம்ம ரன் பண்ணுறோம். கட்டிங் மிஷின்ஸ் வந்து நம்மளுக்கு ஏற்றாப்புல சைஸுக்கு ஏற்றாப்புல அந்த ரவுண்ட்ஸ் அண்ட் 3 inches 3.5 4 4.5 5 நம்மளுக்கு தேவையான சைஸஸ் அதை கட் பண்ணி கொடுக்கும். கட் பண்ணி கொடுத்து அந்த கன்வேயரில் போகிறப்போ அதுக்கு மேலே உழுகிற பொடி பார்த்தீங்கன்னா ரைஸ் ஃப்ளார். இந்த ரைஸ் ஃப்ளார் எதுக்குன்னா நம்ம வீட்டில் சப்பாத்தி போடுறப்ப ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் இருக்க மாவு, இல்லைன்னா நம்ம ஆயில் தடவும். இங்கே நம்ம ஆயிலுக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ணுறத அரிசி மாவு. ஸோ அதை எடுத்து இவங்க கை மூலியமா அவங்க வேலை பார்த்து அதை அவங்க சைஸ் எக்ஸ்பீரியன்ஸான ஆட்கள் பார்த்தீங்கன்னா கை மூலியமாவே சைசிங் பண்ணுவாங்க. சைசிங் பண்ணதுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம ஒரு ஓரமாக நம்ம வச்சு ஒன் டே ஆல்மோஸ்ட் 1 day பார்த்தீங்கன்னா நம்ம அதை ஃபெர்மெண்டேட் ஆக விடணும். ஃபெர்மெண்டேட் ஆக விட்டதுக்கப்புறம் முதல் ட்ரைங், ஃபர்ஸ்ட் ட்ரைங் வந்துக்கிட்டு நெக்ஸ்ட் டே தான் நம்ம பண்ணுவோம். அது ஒரு 1 hour நம்ம அது ட்ரை ஆனதுக்கப்புறம் மறுபடியும் செகண்ட் ட்ரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 45 minutes அதை ட்ரை பண்ணுவோம். ஸோ 4th day ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே கம்ப்ளீட் ஆகி ரெடியாக வந்ததுக்கப்புறம் அதுக்கு மேலே எல்லாத்துலேயுமே அடுக்கி வச்சு மேலே வெயிட் பிளேஸ் பண்ணி வச்சிரும். இந்த வெயிட் பிளேஸ் பண்ணுறது எதுக்குன்னா உள்ளே இருக்க ஏர் பபிள்ஸ் எல்லாத்தையுமே அன்லாக் பண்ணுறதுக்காண்டி இந்த வெயிட் பண்ணிட்டு 5th day தான் பேக்கிங்க்கு கீழே வரும். ஸோ இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா வேக்யூம் மிஷின். உள்ளே இருக்க எல்லாத்தையும் ஏர்லாக் எல்லாத்தையுமே சக் பண்ணி ஹீட் மூலயமா அதை சீல் பண்ணி கம்ப்ரஸ் பண்ணுற மிஷின் தான் அது. இது எதுக்குன்னா ஓரளவுக்கு நம்ம ஷெல்ஃப் லைஃபை ஃபாரின் கண்ட்ரிஸ் போகிறப்ப அந்த குளிர் பிரதேசத்தில் இருக்கிறப்ப அந்த மாய்ஸ்டர் கண்டென்ட்டை உள்ளே போகாமல் அந்த பேப்பருக்குள்ளே போகாமல் தடுக்கிறதுக்காண்டி இந்த மிஷின். ஸோ அப்பளம்ன்றது காலையில் நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ணி சாயங்காலம் நம்மளுக்கு வெளியே வரக்கூடிய ப்ராடக்ட் கிடையாது. இன்ஸ்டெட் ஒரு 5 days ப்ராசஸில் இந்த அப்பளம் எல்லாமே தயாராகும். இந்த அப்பளம் ஆரிஜினானது பார்த்தீங்கன்னா கேரளா. அவங்க ஊரில் கூப்பிட்ற பேர் பார்த்தீங்கன்னா பப்படம். ஸோ இந்த பப்படத்துக்கும் அப்பளத்துக்கும் என்ன வித்தியாசம்னா 1930s பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இருந்த தமிழர்கள் கேரளாவுக்கு போய் அங்கே வேலை பார்க்கும் போது அங்கே கற்றுக்கிட்ட ஒரு பொருள் தான், உணவுப் பொருள் தான் இந்த பப்படம். ஸோ அங்கேருந்து இங்கேருந்து வரப்ப அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மழை காலங்கள் அதிகமாக இருக்கும், வெயில் கம்மியாக இருக்கும்ன்றனால பப்படத்தோட ஷெல்ஃப் லைஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. ஸோ அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காண்டி நம்மளுடைய இங்கே மதுரையில இருந்து சிந்தாமணியில இருந்த முன்னோர்கள் அந்த ரெசிபிக்கு ஏற்றாப்புல ஒர்க் பண்ணி கொண்டு வரப்பட்டது தான் இந்த அப்பளம்ன்ற ப்ராடக்ட். ஸோ இது நம்ம இந்தியாவில் எப்போ ஃபேமஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 1950sலேருந்து 60s தான் ஃபேமஸ் ஆகுது. ஸோ தமிழ்நாட்டில் இதோட நேம் அப்பளம், கேரளாவில் இதோட நேம் பப்படம், நார்த் இந்தியாவில் இதோட பேர் பாப்பட். ஸோ ஒரு ஊரில் ஒரு நேமில் கூப்பிட்டாலுமே இது ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே இன்க்ரீடியன்ஸ் அண்ட் ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் சேம் தான். ஸோ இந்த செய்முறைகள் தான் வித்தியாசமே வருமே தவிர்த்து மித்தபடி இதில் இருக்க மூலப்பொருட்கள் எல்லாமே ஒன்று தான். ஸோ இந்த அப்பளம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரோட இங்கேருந்து எக்ஸ்போர்ட் ஆகிற அப்பளம் தான் அதிகம். மேக்ஸிமம் எந்த கண்ட்ரீஸ்க்கு போகுதுன்னு பார்த்தீங்கன்னா மலேசியா அண்ட் சிங்கப்பூர் அண்ட் ஸ்ரீலங்கா, மால்தீவ்ஸ். ஏன் இந்த கண்ட்ரீஸ் எல்லாம் அதிகமாக சேல் ஆகுதுன்னா அங்கே இருக்கிற இந்தியன் பாப்புலேஷன் அதிகம். அவங்களுக்கு ஒன் ஆஃப் த ஸ்டேபிள் ஃபுட்டாகவே இந்த அப்பளம் ஆனனால ஆல்மோஸ்ட் இங்கேருந்து நம்ம வருஷத்துக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 1500லேருந்து 2000 டன் வரைக்கும் இங்கேருந்து எக்ஸ்போர்ட் ஆகுது. அதுபோக இங்கேருந்து புலம்பெயர்ந்தவங்க அங்கே வந்து சின்ன சின்ன லெவலில் கம்பெனிஸ் வச்சு நம்ம இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதோட மேக்சிமம் இங்கே மதுரையில் பார்த்தீங்கன்னா இதை நம்பி மட்டுமே 5 லட்சம் தொழிலாளர்கள் இருக்காங்க. சிந்தாமணியும் சரி, ஜெயந்திபுரத்துலையும் சரி அதிகபட்ச தொழிலாளர்கள் இருக்காங்க. மித்தபடி தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சென்னை மற்றும் கல்லடைக்குறிச்சியில் இதுக்கான அப்பளம் தொழிலாளர்கள் நிறைய பேர் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அப்பளத்தில் இருக்கக்கூடிய மேஜர் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி என்னன்னா நம்மளோட ஒன்லி டிபெண்டன்ஸ் பார்த்தீங்கன்னா சூரிய வெளிச்சத்தால் மட்டுமே தான் இருக்கு. ஸோ இதுக்கான ட்ரையர்ஸ் வந்து நம்ம பண்ணலை. ஆனால் இந்த நார்த் இந்தியாவில் பண்ணுறாங்களே, இங்கே கேரளாவில் பண்ணுறாங்களே அப்படின்ற ஏன் கேட்டிங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா இந்த 5 days ப்ராசஸ் பப்படத்துக்கு பார்த்தீங்கன்னா காலையில் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க, சாயங்காலம் அது பேக் ஆகும், நெக்ஸ்ட் டே டிஸ்ட்ரிபியூட் ஆகும் லைக் அ பிரெட் ப்ராசஸ். அதோட ஷெல்ஃப் லைஃப் 1 வாரம் தான். சேம் லைக் பாப்பாடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்டாயி அதை வெளியே வந்தோடனே இன்ஸ்டண்ட்டாக அதை ட்ரை பண்ணி
உங்களுக்கு அதை பேக் பண்ணி கொடுக்குறனால 3 to 4 months வரைக்கும் ஷெல்ஃப் லைஃப் இருக்கு. ஆனால் நம்ம அப்பளத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்குற ஷெல்ஃப் லைஃப் 12 to 18 months. இந்த 12 to 18 months கொண்டு வரதுக்கு நம்ம அதை ஒன் டே கண்டிப்பாக அதை ஃபர்மெண்ட் ஆக விடணும். ஸோ இதுக்கான ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ்லாம் இருக்கனால தான் நம்ம ஒன்லி டிபெண்டன்ஸ் ஆன் சன்லைட்டில் இருக்கும். இந்த சூரிய வெளிச்சத்தில் கிடைக்கிற ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ட்ரையர்லையோ இல்லை நம்ம வேற ஆர்என்டி பண்ணி இப்போ வச்சிருக்க லேட்டஸ்ட் டெக்னாலஜி மிஷின்ஸ்லையுமே எதுலையுமே இதுக்கு அவுட்புட் வந்தாலும் சூரிய வெளிச்சத்தில் கிடைக்கிற அவுட்புட் வந்துட்டு இன்னும் அந்த மிஷினரிஸ்ல இன்னும் வராமல் இருக்கு. ஸோ வருங்காலங்களில் இதுக்கான மிஷினரிஸ் நம்ம ஆர்என்டி ரிசர்ச் பண்ணி ஜப்பான்ல துபாயில் நம்மளோட கம்பெனி மூலியமா இந்த ஆர்என்டி ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. கண்டிப்பான முறையில் அப்பளத்துக்கான ஒரு மிஷினரியை கொண்டு வந்தே தீர்வோம். அப்பளம் பார்த்தீங்கன்னா சிறு குறு தொழில். ஒரு வீட்டில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்க ரிலேட்டிவ்ஸ் யாருன்னா ஒரு 3-4 பேர் இருந்தாலே இந்த தொழிலை ரன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அவங்களோட ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் டெய்லி ஒரு 100 கிலோ பண்ணாலே அவங்களுக்கு ப்ராஃபிட்டபிளாக இருக்கும். 100 கிலோன்றது ஒரு மூடை, அதாவது நம்மளோட கணக்குப்படி பார்த்தீங்கன்னா ஒரு மூடை உளுந்த மாவில் 100 கிலோ இருக்கும். அந்த 100 கிலோவை ஒரு ஃபேமிலி ஆஃப் 3 பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வருஷத்துக்கு 500 to 800 சிங்கிள் என்டர்பிரனர்ஸை நம்ம கம்பெனிஸ் வந்து ட்ரைனிங் கொடுத்து நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த என்டர்பிரனர்ஸ் வந்துக்கிட்டு அவங்க தொழிலை கற்றுக்கிட்டு அவங்க ஊரில் போய் வச்சாலும் வைக்கலாம், இல்லை இங்கேயே அவங்களுக்கு மிஷினரிக்கான லோன்ஸு அண்டு மேன் பவர் ப்ளஸ் அவங்களோட எப்படி பண்ணுன்ற செய்முறைகள் எல்லாத்தையுமே நம்ம சொல்லி கொடுத்து அவங்களுக்கான ஒரு தொழிலை ஸ்டேபிளைஸ் பண்ணுறதுக்கான இதை நம்ம கம்பெனிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் தொழில் எடுத்து பண்ணனாலும் சரி, நம்ம பிராண்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணனாலும், டீலர்ஸ் இருந்தாலும் சரி, கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். யாருக்குனாலும் எப்போனாலுமே நம்ம சப்ளை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். நம்மகிட்ட எப்பயுமே ஸ்டாக் இருக்கு. ஸோ நம்ம மதுரை பாண்டியன் அப்பளத்தோட 85% ஆஃப் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ 15% ஆஃப் ப்ரொடக்ஷன் தான் நம்ம இந்தியாவில் மற்றும் தமிழ்நாட்டில் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். மெயினாக மாடர்ன் ட்ரேடில் நம்ம ஸ்ட்ராங் ஹோல்டாக இருக்கோம். லைக் டிமார்ட் அண்ட் ரிலையன்ஸில் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ஸ்டோர்ஸ்லுமே மதுரை பாண்டியன் அப்பளம் அவைலபிளாக இருக்குது. அந்த மாவட்டத்தில் 33-34 டிஸ்ட்ரிக்ஸில் உங்களுக்கு நம்ம ப்ராடக்ட் எடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணுன்ற விருப்பம் இருந்தால் கண்டிப்பாக நம்மளுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் நம்பரில் சொல்லி கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம், நல்லபடியாக பண்ணுவோம். ஸோ இது எல்லாம் தான் நம்மளோட ப்ரீமியம் ப்ராடக்ட்ஸு. இதுதான் நம்மளோட மெயின் ப்ராடக்ட். இது வந்து 3.5 inch அப்பளம் நம்ம வீட்டில் பொறிச்சு சாப்பிட்றது. இது பார்த்தீங்கன்னா 4 inch அப்பளம் கல்யாணத்தில், ஹோட்டல்ஸில், ரெஸ்டாரண்ட்ஸ், கேட்டரிங்கில் யூஸ் பண்ணுறது. இது நம்மளோட நார்த் இந்தியன் ஃபேமஸ் மசாலா பாப்பட் வித் ஸ்பைசஸ் அண்ட் எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ இது அதுலேயே பவுச் பேக்கிங் வெரைட்டி. ஸோ சேம் இது தான், பட் பேக்கிங் மட்டும் டிஃப்ரெண்ட். ஸோ இது பார்த்தீங்கன்னா மிளகு அப்பளம், பெப்பர் பாப்பட். ஸோ இது ரெட் சில்லி பாப்பட் அண்ட் அப்பளம். இது ஜீரா. ரெண்டுக்குமே 2 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேக்கிங். ஒன்று ட்ரெடிஷ்னல்னு ஒன்று, இப்போ இருக்க லேட்டஸ்ட் பவுச் பேக்கிங் ஒன்று. ஸோ இது நம்ம எல்லாமே எக்ஸிபிஷன் எல்லாமே பார்த்துருக்கேன். அந்த டெல்லி அப்பளம் சொல்லுவோம் இல்லையா, அது வந்து 7 inch. அதை நம்ம வீட்டில் எல்லாருமே நம்ம பொறிக்க முடியாதுன்றக்காண்டி இது வந்து 3.5 inch ரைஸ் அப்பளம். ஸோ இது நம்ம ஃபேமஸான ஃபாஸ்டிங் ஸ்நாக்ஸ் ஜவ்வரிசி வடகம் காயின்ஸ் டைப்பில் இருக்கும். ஃபாஸ்டிங் டயத்தில் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் யூஸ் பண்ணுறது சாபுதானா, ஹிந்தியில் நேம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெடிஷ்னல் மோர் மிளகாய், பழைய சோறு, தயிர் சாதம், வேறு கம்பங்கூழ் எல்லாத்துக்குமே நம்ம ஃப்ரை பண்ணி சாப்பிட்றது. அண்ட் இது பார்த்தீங்கன்னா மல்டி கிரெயின் ஹெல்த் மிக்ஸ். ஆல்மோஸ்ட் 20+ வெரைட்டிஸ் ஆஃப் கிரெயின்ஸை யூஸ் பண்ணி பண்ணுற ஹெல்த் மிக்ஸ். ஸோ இதெல்லாம் தான் நம்ம ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ்.